அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். நேற்றைய வீடியோ பதிவிலிருந்து பார்த்தீங்கன்னா அது என்ன விளக்கம் மற்றும் கூடுதல் தகவல்கள் என்னங்கிறத பார்த்து வரோம். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. முதல் கேள்வி பாருங்க. 18 முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமணி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? விஜயநகர பாமணி அரசுகளில் இந்த பாமணி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 180 ஆண்டுகள் நீடித்தது. அதாவது 18 முடியரசர்களால் ஆளப்பட்டது பாமணி அரசு. இவ்வரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் நீடித்தது. அடுத்தது, யார் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார்? யார் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார்? அவர் பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணா அவர்கள் தான் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். இவர் முதலாம் புக்கருடைய மகன் தான் குமார கம்பண்ணா. அவர் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். குமார கம்பனாவின் மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கா தேவி. அவரால் எழுதப்பட்ட நூல் தான் மதுரா விஜயம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. மதுரா விஜயம் யாரால் இயற்றப்பட்டது? அந்த மதுரா விஜயம் நூலில் தான் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. அப்போ குமார கம்பனாவின் மனைவியார், மதுரா விஜயம் என்ற நூல் யாரால் இயற்றப்பட்டது? அந்த 2 கொஸ்டின்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் ஆப்ஷன்ல முதலாம் தேவராயர். அவர்தான். இவர் முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். இவருக்கு பிறகு ஆட்சிக்கு பொறுப்பேற்றவர் 2ஆம் தேவராயர். அந்த 2ஆம் தேவராயர் தான் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசராவார். இவர் பார்த்தீங்கன்னா முதலாம் தேவராயர் 2ஆம் ஹரிஹரரின் மகன் தான் முதலாம் தேவராயர். இவருடைய மகன் 2ஆம் தேவராயர். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் தேவராயர்னு நோட் பண்ணி வைங்க. அஷ்டதிக்கஜங்கள் அவங்கள மகத்தானவர் என்று அறியப்படுபவர் யார்? அஷ்டதிக்கஜங்கள்ல மகத்தானவர் என்று அறியப்படுபவர் அல்லசானி பெத்தண்ணா அவர்களாவார். இதுல கிருஷ்ணதேவராயர் அவையில தான் அஷ்டதிக்கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரோட அவையை அலங்கரித்தனர். அவர்களுள் மகத்தானவர் அல்லசானி பெத்தண்ணாவார். மற்றொரு குறிப்பிடத்தக்க ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னாலி ராமகிருஷ்ணன், அதாவது தென்னாலி ராமனாவார். அப்போ அஷ்டதிக்கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகளே அவையை கொண்டிருந்தவர் கிருஷ்ணதேவராயர் ஆவார். கிழக்கு கர்நாடகத்தில் எந்த நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது? எந்த நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் தான் தற்போது ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது. இதுல துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் இப்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. ஹம்பி சீர்குலைந்த இடிபாடுகளாக காணப்படுகிறது. யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. விஜயநகர பேரரசர்கள் எந்த பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர்? இது ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. எந்த பெயர்ல அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர் பார்த்தீங்கன்னா வராகன் என்ற பெயரில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். விஜயநகர பேரரசில் டேஸ் என்று அழைக்கப்படும் தொழிற்சால் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அப்பவே ஒரு அமைப்பு இருந்தது, தொழில்சார் அமைப்புகளை. அந்த அமைப்பின் பெயர் என்ன?
அந்த தொழில்சார் அமைப்பு தான் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கில்டுகள் என்று அழைக்கப்பட்டன. கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக யார் குறிப்பிட்டுள்ளார்னு கேட்டாங்கன்னா அப்துல் ரசாக். அந்த கில்டுகள் பற்றி குறிப்பிட்ட வரலாற்று ஆசிரியர் அப்துல் ரசாக் ஆவார். கூற்று பாருங்க, அமுக்தமால்யதா பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். அமுக்தமால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின் கொடுப்பவர் என பொருள். இதுல அப்படி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இது பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அமுக்தமால்யதா எந்த இலக்கியம்னு கேட்டாங்கன்னா தெலுங்கு இலக்கியத்துல தலை சிறந்த படைப்பு தான் அமுக்தமால்யதா. இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்கொள்வார். அமுக்தமால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள்படும். இது அமுக்தமால்யதா என்பதின் பொருள் என்ன? அந்த மாலை யாருக்கு தொகுக்கப்பட்டது? பெரியாழ்வாரின் மகள் கோதை தேவி. அமுக்தமால்யதான என்ன இலக்கியம், எந்த மொழி இலக்கியம்ங்கிறத நோட் பண்ணி வைங்க. முதலாம் முகமது ஷா எந்த ஆண்டு வாரங்கல் அரசரோடு போரிட்டார்? அவர் வாரங்கல் அரசரோடு போரிட்ட ஆண்டு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1368ஆம் ஆண்டு. பாமன் ஷாவை தொடர்ந்து அரியணை ஏற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. விஜயநகரோடு அவர் மேற்கொண்ட 2 போர்களினால் பயனேதும் ஏற்படவில்லை. ஆனால் 1368இல் வாரங்கல் அரசோடு போரிட்டதன் மூலம் கோல்கொண்டா கோட்டை, பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் உட்பட பெரும் செல்வத்தை இழப்பீடாக பெற்றார். இந்த சிம்மாசனமே என்னாயிற்று? பாமினி சுல்தான்களின் அரியணை ஆயிற்று. அப்ப அந்த சிம்மாசனத்தை பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா. எங்கிருந்து பெற்றார்னா வாரங்கல் அரசரோடு போரிட்டதன் இழப்பீடாக பெற்றார். தவறான இணையை தேர்ந்தெடு. பாமினி அரசுல அவங்களிலும் பார்த்தீங்கன்னா 8 அமைச்சர்கள் இருந்தாங்க. இதுல நசீர் உதவி நிதி அமைச்சர், வசீர் அசராப் அப்படிங்கிறவர் வெளியுறவுத்துறை அமைச்சர், கொத்தவால்ங்கிறது காவல்துறை தலைவர் மற்றும் நகரவியல் நடுவர், சுதார் ஜஹான் என்பது தலைமை படை தளபதி என்பது தவறான ஒன்று. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி தான் சுதார் ஜஹான் என்று அழைக்கப்பட்டார். அதுல அந்த பாமினி அரசின் 8 அமைச்சர்கள் யாருன்னு பார்த்துடலாம். வக்கீல் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர். வக்கீல் சல்தானாங்கிறது ஒரு பிரதமர் அல்லது முதலமைச்சர். அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர். பேஸ்வா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர். வசீரி அப்படிங்கிறது ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் தான் வசீரி ஆவார். அமீர் ஜூம்லா அப்படிங்கிறவர் நிதியமைச்சராக செயல்பட்டார். நசீர் உதவி நிதியமைச்சர். வசீர் அசாரப் வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டார். கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவராக செயல்பட்டார். சதார் ஜஹான் தலைமை நீதிபதி, சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சராக விளங்கியவர் சதார் ஜஹான் என்பவராவார். மகமது கவானின் மதரசா அந்த கல்வி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? மகமது கவான் கல்வி நிலையத்தை எங்கு அமைத்தார்னு பார்த்தீங்கன்னா பீடாரில் அமைத்தார். பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மகமது கவானின் மதரசா கல்வி நிலையம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. அதில் எவ்வளவு பிரதிகள் இருந்ததுன்னா 3000 கையெழுத்து பிரதிகள். இவை யாவும் கல்விக்கும் புலமைக்கும் கவான் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுகின்றன. அப்ப பீடாரில் முகமது கவானின் மதரசா அதாவது கல்வி நிலையம், அங்கு எத்தனை நூல்கள் இருந்ததுன்னா 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது. யாருடன் விசயாலனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது? அது எந்த
மன்னன்னு பார்த்தீங்கன்னா அதி ராசேந்திரன். இவர் வந்து வீர ராசேந்திரனின் மகன்தான் அதி ராசேந்திரன். அவரோடு பார்த்தீங்கன்னா விசயாலனின் வழிவந்தோரின் ஆட்சிக்கு முடிவு வந்தது. அதிராசேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோரின் ஆட்சி, அந்த சோழ பேரரசின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. சோழ வம்சத்தின் ஆட்சி எந்த ஆண்டு முடிவுற்றது? ஆப்ஷன்ல பாருங்க. 1279ஆம் ஆண்டு சோழ வம்சத்தின் ஆட்சி 1279. பாண்டியரசன் முதலாம் மாரவன்மன் குலசேகர பாண்டியன் என்பார் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவு பெற்றது. அப்போ 1279ஆம் ஆண்டு யாரு வந்து போரிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். யாரை தோற்கடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை நிறுவினார். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட உத்திரமேரூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இது அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். உத்திரமேரூர் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ளது. அந்த உத்திரமேரு கல்வெட்டுகள் எங்கே அமைந்துள்ளதுங்கிற கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும். இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுக்கள் எங்கு உள்ளன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. சோழ அரசில் காணிக்கடன் என அழைக்கப்பட்ட வரி என்ன வரி? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நிலவரி தான் சோழ அரசில் காணிக்கடன் என்று அழைக்கப்பட்டது. சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. கூற்று: வேளாளரில் ஒரு பிரிவினரான உளுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. அவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணி செய்ய வேண்டியிருந்தது. இதுல சரியா தவறால பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியான விளக்கம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தேவதான கிராமங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட கிராமங்கள் தான் தேவதான கிராமங்கள். மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கினர். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்ன பெயரில் அழைக்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிச்சந்தம். வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். வேளாளரில் ஒரு பிரிவிர் தான் உளுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக அந்த உளுகுடி என்போர் இருக்க முடியாது. அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல்வாரம்னா என்ன? விளைச்சலில் பெரும்பகுதி தான் மேல்வாரம். உளுகுடிகள் அவங்க கீழ்வாரத்தை, விளைச்சலில் சிறிய பகுதி கீழ்வாரத்தை பெற்றனர். அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தனர். சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றனர். அப்ப இதுல கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான கிராமங்கள். இதே பார்த்தீங்கன்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம். இந்த வேளாண் வகை அப்படின்னா நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். உளுகுடி அப்படின்னா அவங்க கிட்ட வேளாண் நிலம் கிடையாது. அவங்க உழைக்க மட்டும் செய்ய முடியும். மேல்வாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விளைச்சலில் பெரும்பகுதி. கீழ்வாரம் அப்படின்னா விளைச்சலில் சிறிய பகுதி. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எண்ணாயிரத்துல தான் முதலாம் ராஜேந்திரன் ஒரு வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரு ஆதரவு நல்கினர். முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். அக்கல்லூரியில பார்த்தீங்கன்னா 14 ஆசிரியர்கள், 340 மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை கற்றனர்.
அவருக்கு பின் வந்த ஆட்சியாளர்கள் அவருடைய அப்பணியை முன் உதாரணமாக கொண்டு பின்பற்றினர். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரிக்கு அருகே திருபுவனை என்னும் ஊரிலும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் 1048 திருபுவனையிலும் 1067 திருமுக்கூடலிலும் இதே போன்று கல்லூரிகள் நிறுவப்பட்டன. இது யாரால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதலாம் ராஜேந்திரன் அவர் கொண்டு வந்த கல்லூரியை பின்பற்றி 1048 திருபுவனையிலும் 1067 திருமுக்கூடலிலும் கல்லூரிகள் நிறுவப்பட்டன. பின் வருபவர்களுள் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? இதுவும் முக்கியமான கேள்வி. முதலாம் வரகுணன் இவர்தான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். அரிகேசரிக்கு பின்னர் பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா முதலாம் வரகுணன் ஆவார். அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். அப்போ ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அவருடைய மற்றொரு பேர் தான் முதலாம் வரகுணன் என்று அழைக்கப்படுகிறார். அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்த பிராமண குடியிருப்புகள், இது பாண்டியர் காலத்துல நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்த குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னா என்னவென்று அழைக்கப்பட்டன? மங்களம், மங்களம் அல்லது சதிர்வேதி மங்கலம். அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதிர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை பாண்டியர் காலத்தில் உருவாக்கினர். பாண்டியர் காலத்தில் எழுத்து மண்டபம் என்னவென அழைக்கப்பட்டது? இது தலைமை, அரசு செயலகம் தான் என்னன்னு அழைக்கப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம். அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் பாண்டியர் காலத்துல மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறத்திறன், மூர்த்தி எயினன் ஆகியோரும் மற்றவரும் ஆவர். பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் ஆகியவை படை தளபதிகளின் பட்டங்களாக உள்ளன. அப்போ பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல்லாம் பாண்டியர் காலத்துல படை தளபதிகளின் பட்டங்களாக விளங்கின. எந்த ஆண்டு ஐநா சபை உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15ஆம் நாளை அறிவித்தது? செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம் என்று ஐநா அறிவித்த ஆண்டு 2007ஆம் ஆண்டு. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன? எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 79% பேர் பார்த்தீங்கன்னா மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமான உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு எது? அந்த மக்களாட்சி நாடு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஐஸ்லாந்து. அதனுடைய கிபி 930. இடம் பார்த்தீங்கன்னா திங்வேலில். இதுதான் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டுள்ள மக்களாட்சி நாடு ஐஸ்லாந்து என்பது சரியான ஒன்று. தவறான இணையை தேர்ந்தெடு. நாடு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. இதுல தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய பேரரசு 1917, அமெரிக்க ஐக்கிய நாடு 1919. இது ரெண்டுமே தவறான இணை. நியூசிலாந்து தான் முதலாக 1893ஆம் ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த முதல் நாடு நியூசிலாந்து. யூகே ஐக்கிய பேரரசு 1918லையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 1920ஆம் ஆண்டுக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இந்தியாவிலையும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. ஆனால் பணக்கார பெண்களுக்காகத்தான் அந்த ஓட்டுரிமை 1920-21ஆம் ஆண்டுல 20ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டது. அப்போ இதுல ஐக்கிய பேரரசு 1918, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு. உலகிலேயே பெண்களுக்கு முதலில் ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1893ஆம் ஆண்டு.
இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு ரூபாய் செலவானது? அந்த 1946லேருந்து 50க்குள்ள பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவானது. இதுல அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம் ரூபாய் இதற்கென செலவிடப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது? அந்த வாயு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீலியம் வாயு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்தெந்த மொழியில் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்தி மற்றும் ஆங்கிலம். நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. எந்தெந்த மொழி? இந்தி மற்றும் ஆங்கிலம். வளங்கள் மனிதனின் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? வளங்கள் மனிதனின் பேராசைக்கு கிடையாது, அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் காந்தியடிகள் ஆவார். உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடுகள் எவை? உலகின் பெரும் மருந்தகம் அது எந்த காடுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள். இந்த வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ புவியின் அணிகலன் என்று அழைக்கப்படும் காடுன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள்ங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது? 1861ஆம் ஆண்டு. அதுல ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI இந்திய தொல்லியல் துறை. இது 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா புது தில்லியில் உள்ளது. கடைசி ஒன்று, சிந்துவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்துவெளியில எந்த பகுதி அப்படின்னு பாருங்க. லோத்தல் பகுதியில தான் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த லோத்தல் எங்க இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை, அதாவது சிந்துவெளி மக்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்விகள் கூடுதல் தகவல்களோட GK பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.